வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் 85வது எபிசோடில் சுகபோகமாக வாழ்ந்து பாவத்தோடு விளையாடி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் ஒருவரை கொலை செய்து அவரின் தலையை கொண்டு வந்து என்னிடம் தர வேண்டும் என்கின்ற நயவஞ்சகமான கொடிய குணம் படைத்த ஏரோதின் மனைவியாகிய பெயர் சொல்லப்படாத ஏரோதியாள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நம் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். சுகபோகமாக வாழ்கின்றவள் உயிரோடே செத்தவள் என்று 1 தீமோத்தேயு 5:6 சொல்கின்றபடி பாவத்தோடு முற்றிலுமாக விளையாடி சுகபோகத்தை அனுபவித்து மீள முடியாத மயக்கத்தில் வாழ்ந்தவள் இந்த ஏரோதியாள். இவள் மகா ஏரோதின் குமாரத்தி. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் இருந்த பெரிய ஏரோதின் குமாரன் ஏரோது ஆன்டிபாஸ் என்பவன் கலிலேயா பெரேயா பகுதிகளுக்கு தேசாதிபதியாக இருந்தான். இவனது சகோதரன் ஏரோது பிலிப் என்பவன். இவன் யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு தேசாதிபதியாக இருந்தான். இந்த ஏரோதியாள் என்பவள் முதலில் இந்த ஏரோது பிலிப்புவை திருமணம் செய்து சலோமி என்கின்ற மகளை பெற்றாள். இந்த ஏரோது ஆன்டிபாஸ் என்பவன் தனது சகோதரன் ஏரோது பிலிப்புவின் மனைவியாகிய இந்த ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். லேவியராகமம் 18:16 இந்த விபச்சார செயல் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று யோவான் ஸ்நானகன் இந்த ஏரோது ஆன்டிபாஸை பயப்படாமல் கண்டித்து உணர்த்தினான். அதனால் இந்த ஏரோது ஆன்டிபாஸ் மிகவும் கோபமடைந்து தன் சேவகரை அனுப்பி இந்த யோவான் ஸ்நானகனை பிடித்து கட்டி காவலில் வைத்து விட்டான். மத்தேயு 14:5 இந்த ஏரோது இந்த யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய மனதாக இருந்தும் கூட ஜனங்கள் அனைவரும் இந்த யோவான் ஸ்நானகனின் மீது மிகவும் பற்று கொண்டதினால் இவரை தீர்க்கதரிசி என்று எண்ணியபடியினால் ஜனங்களுக்காக பயந்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில்தான் ஏரோதின் பிறந்த நாள் வந்தது. தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட இந்த ஏரோது ராஜா தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டில் வசிக்கின்ற எல்லா முக்கிய மனுஷர்களுக்கும் பிரதான மனுஷர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்தான். இந்த விருந்திலே ராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக ஏரோதியாளின் குமாரத்தியாகிய சலோமி என்பவள் சபை நடுவே வந்து நடனமாடி ஏரோதையும் அவனோட கூட பந்தி இருந்த அனைவரையும் சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் ஏரோது ராஜா இந்த வாலிப பெண்ணாகிய இந்த சலோமியை பார்த்து, மிகவும் அருமையாக நடனமாடினாய், உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று கூறி ஆணையிட்டு கொடுக்கின்றான். இந்த பெண் உடனே தனது ஆசையை கேட்காமல் தனது தாயிடம் சென்று நான் என்ன கேட்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கின்றாள். இப்படியாக ஆலோசனை கேட்ட தனது மகளிடம் இந்த தாய் மிகவும் தைரியமாக இரக்கமே இல்லாமல் யோவானின் தலையை கேட்கும்படியாக கெட்ட ஆலோசனையை கொடுக்கின்றாள். காரணம், சுகபோகமாக வாழ்ந்த அவளுக்கு தனது பாவத்தை கண்டிக்கின்ற இந்த ஊழியக்காரனை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற தீய எண்ணம்தான். அவளுடைய மகளாகிய இந்த சலோமியும் தன் தாய் சொன்ன அக்கிரமத்திற்கு உடன்பட்டு அது தவறு என்று எதிர்த்து நிற்காமல் அப்படியே ஏரோது ராஜாவிடம் சென்று யோவான் ஸ்நானகனின் தலை வேண்டும் எனக்கு என்று கேட்கின்றார். ராஜாவுக்கு இந்த காரியம் மிகவும் விசனமாக இருந்தது. ராஜா மிகவும் துக்கம் அடைகின்றான். ஆனாலும் தான் ஆணையிட்டதின் நிமித்தமாக பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமாகவும் தான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றும்படியாக சேவகர்களை அனுப்பி காவலில் இருந்த யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ண கட்டளையிடுகின்றான். இந்த சலோமி ஆகிய பெண் கேட்டபடியே யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டு அவரது தலையை மட்டும் ஒரு தட்டிலே எடுத்து வைக்கப்பட்டு அங்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சலோமி என்கின்ற பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது. இவள் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து அவரது உடலை எடுத்து அதை அடக்கம் செய்தனர். பின்பு போய் இந்த சங்கதியை எல்லாம் இயேசுவுக்கு அறிவித்தனர். இந்த ஏரோது ராஜா தேவனுக்கு பயப்படாமல் மனிதருக்கும் பயப்படாமல் மார்க் 14:9 விருந்தில் கலந்து கொண்டவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் துக்கமடைந்தாலும் கூட இது தவறான காரியம் என்று தெரிந்தாலும் கூட யோவான் ஸ்நானகனின் தலையை எடுத்து வர கட்டளை கொடுக்கின்றான். இந்த ஏரோதியாளின் மகளாகிய சலோமி தனது தாய் செய்கின்ற இந்த பாவத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லை. தனது தாயை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பரிசுத்தவானின் தலையை வாங்குகின்ற அளவிற்கு கொடிய குணம் படைத்த இளம் பெண்ணாகவும் இருந்திருக்கின்றாள். தாயை போல பிள்ளை என்று சும்மாவா சொன்னார்கள்? இந்த ஏரோதியாள் யாத்திராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற கட்டளையை மீறினாள். இச்சையடக்கம் இல்லாத பெண்ணாக காணப்படுகின்றாள்.
திருமண வாழ்க்கையில் தேவனுடனும் தனது கணவனுடனும் செய்த திருமண உடன்படிக்கையை முற்றிலுமாக உடைத்து போட்டாள். தன் புருஷனை விட்டுவிட்டு அவனது சகோதரனுடன் வாழ்கின்றாள். தன் மகளையும் தீய காரியத்தை செய்ய ஏவிவிட்டு கெட்ட ஆலோசனையை கொடுத்தாள். யாத்திராகமம் 20:13 வசனத்தின்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற தேவ கட்டளையையும் மீறி யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய தூண்டிவிடுகின்றார். குறிப்பாக அவரது தலைதான் வேண்டும் என்று இரக்கமே இல்லாத செயலை கேட்கின்றார். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கின்றவனோ மிருக குணம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 12:1 வசனம் நமக்கு சொல்கின்றது. ஆம், இந்த யோவான் ஸ்நானகனின் கடிந்து கொள்ளுதலை வெறுத்து மிருக குணம் உள்ளவளாக இந்த ஏரோதியாள் வாழ்ந்து வந்தாள் என்று பார்க்கின்றோம். இப்படியாக இந்த ஏரோதியாள் மற்றும் அவளது மகளாகிய சலோமி ஆகியோர் தங்களை படைத்த ஆண்டவருக்கு முதலாவதாக உண்மையாக இல்லாமல் தேவ கட்டளைகளை மீறினர். இவர்களைப் போல நாம் வாழாதபடிக்கு மிக எச்சரிக்கையாக வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 21:8, 1 கொரிந்தியர் 6:9-10, கலாத்தியர் 5:19-21 ஆகிய வசனங்களின்படி விபச்சாரக்காரர், கொலைக்காரர், பொய் சொல்பவர்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த 3 நபர்களும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒப்புரவும் ஆகவில்லை. தங்களது பாவங்களுக்காக வருத்தப்படவில்லை. பாவ அறிக்கையையும் செய்யவில்லை. மனம் திரும்பவில்லை. தொடர்ந்து அவர்களது பாவத்திலேயே நிலைத்திருந்தனர். இதனால் அவர்களது முடிவு மிக மிக பரிதாபமான நித்திய ஆக்கினையாக மாறிவிட்டது. இவர்களைப் போல இல்லாமல் பரிசுத்தமாக வாழ செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். மத்தேயு 10:23 வசனத்தின்படி இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு பயந்து அதிகாரம், ஆளுகை, பணம் படைத்த இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக, ஏரோதியாளுக்கு எதிராக அவர்களின் பதவி பணத்திற்கு பயப்படாமல் அவர்கள் செய்த தவறை, பாவத்தை கண்டித்து உணர்த்துவதை பார்க்கின்றோம். இன்று நம்முடைய நிலைமை என்ன? பாவத்தை கண்டித்து பேசும் போதகர்களையும் பிரசங்கங்களையும் ஊழியங்களையும் கூட எத்தனையாக நாம் விமர்சனம் பண்ணுகின்றோம். இன்றே நம் வழிகளை செவ்வைப்படுத்துவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய கட்டளையின்படி பரிசுத்தமாக இருப்போம். தீமையை பின்பற்றாமல் பூரணமான இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். வருங்காலத்தில் வரப்போகின்ற தேவ கோபத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் 84 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.